இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னோட ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் பாதி நெய் பாதி ரெண்டுமே பாதி பாதி அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3 பட்டை 3 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அந்த பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு அந்த 2 பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கும், சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி அது 2 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரிசியும் தேவையான அளவுக்கு பருப்பும் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மல் பொன்னி அரிசியில் தான் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறோம். இப்போ ஊறின பருப்பையும் அரிசியும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி எப்பவும் போல் ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடே மணக்க மணக்க என்னோடய ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.